ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பிஎல்வி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, வண்டியை சர்வீஸ் போக போகிறோங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸ், அதை பற்றின வீடியோ தான் அது. வாங்க. நல்லா வண்டி கவர் ரிமூவ் பண்ணுவோம். ரொம்ப நாள் ஆச்சு வண்டியை எடுத்து. கிட்டத்தட்ட 5 நாள் ஆச்சுங்க வண்டியை எடுத்து தொடச்சி நான் சர்வீஸ் விடாம நான் தான் வண்டியை வச்சுருக்கேன். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி வண்டியை மூவ் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. மெயின் ரோடுக்கு மேலே போய்டும். மணி எட்டாவது. சர்வீஸ் டைம் எப்போன்னு தெரியாமல் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு சர்வீஸு டேட்டு வந்து அரௌண்ட் 30 டேஸ்க்குள்ளே வரணும். ஆனால் வண்டி வாங்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 2 months மேலேயே ஆகிடுச்சு. இப்போ தான் நான் சர்வீஸே விட போகிறேன். ஏன்னா வண்டி அவ்வளோ ரன்னிங்கே கிடையாதுங்க, ஓட்டுறதே இல்லை நான் இந்த வண்டியை. இப்போது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், 1000 கிலோமீட்டருக்குள்ளே விட வேண்டிய வண்டியை எக்ஸ்ட்ரா ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அதே ஃபஸ்ட் சர்வீஸ் எடுப்பாங்களா என்னன்னு தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கும்னு. நான் பார்த்ததுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சர்வீஸ் ஹோண்டா ஷோரூம்னா இதாங்க சொல்லலாம். ஏன்னா வண்டி எடுக்கும்போது கூட எனக்கு அவ்வளோ அலைச்சலே இல்லை. பேங்க்கில் தான் கொஞ்சம் தொல்லை ஆகிடுச்சு. ஏன்னா ஐடிஎஃப்சி எடுக்கும்போது எதுவும் தெரில, எடுத்த பிறகு தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஐடிஎஃப்சியில் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்படியே யூ-டர்ன் பண்ணி நல்லா நிற்கிறோம். வாஷரு எல்லாம் சேர்த்து 1700 ரூபா. செயின் க்ளீன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். செயின் டூ 300. கன்சியூமபிள்ஸ், இந்த வேஸ்ட்டு, பிரேக் கிளீனரு, வேக்ஸு, இந்த க்ரீஸு, WD-40 இதெல்லாம் தனித்தனி பார்ட் நம்பர்னால கன்சியூமபிள்ஸ் இறங்க ஃபுல் டெஃப்லான் போட்டு ஃபுல் பாடி வாஷ் பண்ணிட்டு ஃபுல் போட்டுக்கலாம். அப்போ இந்த ஸ்க்ராச்சஸ் போயிடும். ஆமாம், இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். செயின் போட்டு ரப் பண்ணலாம், பல பழம். அதுக்காக தான் நான் போட்டேன், இதை பாதுகாப்பு. இன்னொன்று மாட்டி வந்து பம்பர் போடாமல் கீழே லைட்டாக ஸ்க்ராச்சஸ். இது ஸ்க்ராட்சில் உங்களுக்கு ஏன் போட்டு எடுத்து பார்க்கலாம், போட்டிங்கில் எடுத்து பார்க்கலாம். அந்த முடிவை தான் பண்ணுறாங்க, என்னெல்லாம் விட்டுருங்க. இல்லை, மிஷின் போடுவாங்க ஃபுல்லாகவே, அது சூப்பராக இருக்கும். 1600 சைன் மட்டும்.
5 to 5:30. இல்லை நாளைக்கு எடுத்துக்கலாம். நாளைக்கு லீவு, மண்டே லீவு. அப்போ மண்டே தான் இது. ஆமாம் மண்டே தான் வரும். நான் ஈவினிங் நான் வண்டி முடிஞ்சோன்னு உங்களுக்கு கால் பண்ணுவேன். 8 days later. நம்ம வண்டியை விட்டு 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு போகிறோம். எடுத்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் ஹோண்டாவோட லான்ச்சு. அவங்க வண்டி மாடல்ஸ் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அது ரைட் சைடு வந்து டிவி இருக்குது, சோஃபா இருக்குது, ஏசி போட்டிருக்காங்க. ஜாலியாக அவங்க சர்வீஸ் பண்ணுறதை என்ஜாய் பண்ண வேண்டியது தான். வண்டியை சர்வீஸ்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரில, டியூன் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஹோண்டா சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு லெவல் பெட்டராக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது வண்டி ஓட்டின வரைக்கும். இப்போ இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்த வரைக்கும். அதுவும் இல்லாமல் பில்லிங் அமௌண்ட்டு அவங்க எஸ்டிமேட்டு கொடுத்ததோட கம்மியாக தாங்க வந்திருக்கு. ஈவன் நான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 3க்கு மேலே வரும்னு நினச்சேன். ஏன்னா அவங்க சொன்ன கோட்டிங் பாலிஷ்லாம் போட்டு கண்டிப்பாக 3 மேலே வரும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்தது வந்து டிராஸ்டிக்காக ரொம்ப கம்மியாக வந்தது. முதல்ல வண்டிக்கு பெட்ரோல் போடணும், வண்டியில் பெட்ரோல் வேறு இல்லை. இப்போ நான் இந்த வண்டி வந்து எனக்கு ஹோண்டாவில் வந்து 4வது வண்டிங்க. ஏன்னா நான் முதல்ல ஒரு ஷைன் ஒன்று வச்சுருந்தேன். எங்கள் அண்ணன் ஒரு 2 வண்டி, ஷைன் ஒன்று, ஆக்டிவா ஒன்று. அந்த வண்டிக்கு சர்வீஸ் விடும்போது பெட்டராக தான் இருக்கும். ஆனால் ப்ரீமியம் செக்மெண்ட்டுன்னு வரும்போது அவங்களோட சர்வீஸ் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. அவங்க சொன்னதோட ஒரு லெவல் பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஏதோ ப்ரொமோஷனுக்காக ஏதோ சொல்கிறேன்னு நினச்சேன். ப்ரொமோஷன் மேலே எவனும் தர மாட்டான், அது வேறு விஷயம். ஏன்னா போடுறது 3வது வீடியோ, அதுவும் ஒழுங்காக வருதா என்னன்னு தெரியல. அவங்க பாலிஷுக்கு சொல்லியிருந்தாங்க, பிபிடி பாலிஷுன்னு ஏதோ டஃப்லான் பாலிஷுன்னு. அதோட ஃபினிஷிங் எப்படின்னா, நான் எப்படி வண்டியை முதல்ல ஷோரூம்லேருந்து எடுத்தனோ அதே கண்டிஷனில் தான் எனக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. புது பைக் பலன்னு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்களோட லான்ச், அதை பற்றி கண்டிப்பாக சொல்லி நான் முடிஞ்சால் அந்த வீடியோ ஆட் பண்ண பார்த்தேன். பர்ஃபெக்டான லான்ச்சுங்க. ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் பைக்கு எப்படி அந்த லான்ச் இருக்கணுமோ அந்த மாதிரி பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம சின்ன வண்டியெலாம் வாங்குறோன்னா அவ்வளோ கேர் எடுக்க மாட்டாங்க. ஈவன் ஹோண்டாலே கூட நம்ம ஒரு ஆக்டிவா சர்வீஸ் விட போகிறோன்னா லான்ச்செல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா இருக்குதான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நான் இது வரைக்கும் போனதில்லை. ஆனால் அங்கே போன வரைக்கும் நான் போன உடனே அவங்க உட்கார சொன்னதே லான்ச் தான். அந்த வகையில் நீங்கள் யாருனாச்சும் ஹோண்டா வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஐநஸ்து கண்டிப்பாக முகப்பேர் பிரான்ச் இது நீங்கள் விசிட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லி சர்வீஸாக இருக்குது, சர்வீஸ் குவாலிட்டி நல்லாவும் இருக்குது. ஒரு 1300 கிலோமீட்டரில் நம்ம விட்ருக்கோம். ஒரு கஸ்டமர் செகண்ட் சர்வீஸ் தான் எடுப்பேன்னு சொல்லாமல் அவங்க ஃபஸ்ட் சர்வீஸ் எடுத்து பண்ணி கொடுத்துருக்கதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு வண்டியில் வந்து அந்த கிலோமீட்டரை தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் எடுப்பாங்களான்றது டவுட்டு தான்.
அந்த சர்வீஸ் எடுத்தாலும் அவங்க சொல்கிற அளவுக்கு செய்வாங்களான்றது வரணும். சில குறைகள் இருக்க தான் செய்யும் எல்லா கம்பெனிலையும். ஈவன் யாருமே ஒழுங்காக செஞ்சு தருவாங்கன்ற கேரண்டியை சொல்ல முடியாது. குட், நல்லா இருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ வண்டியை நேராக எடுத்துகிட்டு போய் அடுத்ததான் என்ன பண்ணணும்னா அக்சசரிஸ் தாங்க மாற்றணும். முதல்ல சொன்ன மாதிரி தான், சர்வீஸ் விட்டுட்ட பிறகு தான் அக்சசரிஸ் மாற்றணுன்ற ஒரு கேமில் இருந்தேன். ஸோ அதே மாதிரி விட்டாச்சு சர்வீஸு. நெக்ஸ்ட்டு வேலை அதுதான். முதல்ல போன உடனே பம்பரும் அந்த அண்டர் கார்டு அதை போடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்டர் கார்டு வந்து நம்மளே ரெடி பண்ணுறான்ற ஒரு ஐடியா. அப்புறம் பின்னாடி பேக் ரெஸ்ட்டு, மேபி அந்த பேக் ரெஸ்ட்டு கூட நாங்களே ரெடி பண்ணுறோம். பார்க்கலாம், அது முடிஞ்சால் நான் வீடியோ எடுத்து எப்படி ரெடி பண்ணுறேன்றதை கவர் பண்ணி போடுறேன். டிராஃபிக், இந்த டிராஃபிக்கில் மாட்டினோம்னா வெளியில் போகிறதுக்கே 4 மணி நேரம் ஆகிடும். ஒரு நாள் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போதே எனக்கு இந்த வண்டி மேலே ஒரு அட்ராக்ஷன் வர ஆரம்பிச்சு. சரி, அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காமல் புக் பண்ணி எடுத்தது தான் இந்த வண்டி. ஸோ இந்த வீடியோ ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நல்லா இருந்ததுன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த பக்கத்தில் டிங்குன்னு ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை அமுக்கி விட்டு போயிடுங்க. ஃப்யூச்சரில் நிறைய வீடியோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. வரும்போது அதையும் பார்த்து மகிழ்ச்சியாக இருங்க. இப்போதைக்கு நான் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். Thank you for watching this video. Tata, bye bye.